நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் ஹல்தி சங்கீத் இது எதுவுமே கொண்டாடுறது இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஹல்தி சங்கீத் இதெல்லாம். கல்யாணம் ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு அம்மிக்கல்ல இருந்து மெட்டி மாட்டுற வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க இருந்து எல்லாம் ட்ரெயின்ல போட்டு பண்ணிட்டோம். ஆமா, எனக்கு ஹல்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் என் டாடி மாமா எல்லாருமே அதில் இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ரெண்டு போய் டான்ஸ் ஆடினாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹல்தி. அப்புறம் ரிசப்ஷன் வர்மாலா எல்லாருக்குமே அது ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே. அப்பா இது வரைக்கும் யூஸ்வலாக அந்த பப்ளிக்ல டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எதுவுமே என்ஜாய் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும்னு அது பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் எல்லாருக்குள்ளே இருந்த அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் ஆட வச்சிட்டோம். அப்பவும் வந்து ஆடி ஹல்தியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள என்ட்ரி போகிறோம், ரிவீல் பண்ணுறாங்க, பண்ணணும்னு பார்த்தா அவங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சு அந்த ஜிங்கிச்சா சாங் அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுவே ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த தாலி கட்டினது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. எல்லாரும் எமோஷனலா இருப்பாங்க. எங்க டாடி எல்லாருமே கெட்டுங்க கெட்டுங்க கெட்டுங்க. இன்னொன்னு அவர் தாலியை கையில கொடுத்துட்டு கெட்டுங்கன்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் மந்திரம் ஓதிட்டு இருந்தாரு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டிட்டேன். எல்லாமே நம்ம கார்ஸ் தான். அப்புறம் தள்ளி இன்னும் வந்த கார்ஸ் எல்லாமே சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸோட கார்ஸ் தான். எல்லாமே ஒன்றா. அதாவது இப்போ அது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இவங்க வந்து அங்கே இருப்பாங்க, நாங்கள் மாப்பிள்ளை சைட்லேருந்து அவங்க மண்டபத்துக்கு போனோம். கண்ணு பயங்கரமா ரெட்டா இருக்கு. இதை விட அவங்க அப்பா அழறது பார்த்தாதான் இன்னும் அழகா இருந்துச்சு. சோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? அது அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் கூட எனக்கு ரெடி ஆகும் போது கூட இல்லை. அந்த அப்போ அந்த நடக்கும் போது எனக்கு கூட்டு போகும்போது தான் எனக்கு அந்த இது வந்து அப்பா அழுதோடனே என்னால் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், முன்னாளிச்சு வர போறீங்க, எப்படி அழுகிற சீன்ஸ்லாம் இருக்குமா? மாமா அதெல்லாம் அழுவாங்க? இல்லை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் யாரும் எங்கள் அப்பா அழுவாங்க, நானும் அழமாட்டேன். அப்பா அழுதோடனே எனக்கு அழு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. அங்க வந்து இப்ப டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து நினைச்ச மாதிரி அங்க பண்ணியாச்சு. அங்க வந்து எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 500 மெம்பர்ஸ் இருந்தாங்களா? இல்ல 250 தான். ஆல் டுகெதர் 250 லிமிட்டடா தான் அங்க அலௌட். ஓகே. அண்ட் வந்து அந்த வெட்டிங் பாக்குறப்போ ஒரு நார்மலான ஒரு வெட்டிங் மாதிரி இல்ல, ரொம்ப அழகா இந்த நார்த் இந்தியால வந்து ஆக்ட்ரஸ்லாம் பண்ணுவாங்கல, தீபிகா படுகோன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸாஜரேட் பண்ணல, சத்தியமா சொல்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சு நிஜமா. வீடியோ மேபி இப்ப நம்ம பேசுறப்ப இந்த வீடியோ ஆட் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்க அந்த யானையில வரதா இருக்கட்டும், ரியல் யானையில இவங்களோட என்ட்ரியும் செம்ம அழகா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி யார் பிளான் பண்ணது? அது எல்லாரும் சேர்ந்து தான். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன நாங்கள் ராஜஸ்தான் போகும்போதே என்னென்ன பண்ணுறாங்க, என்ன விதமான ட்ரெடிஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சரி ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாரும் மாதிரி யூஸ்வலாக பண்ணிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் ஹல்தி சங்கீத் இது எதுவுமே கொண்டாடுனது இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஹல்தி சங்கீத் இதெல்லாம். ஸோ ஹல்தி சங்கீத் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம். அது இப்போ இங்கே சென்னையிலே எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு அம்மிக்கல்ல இருந்து மெட்டி மாட்டுற வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அந்த அம்மிக்கல்லாம் இங்க இருந்து எல்லாம் ட்ரெயின்ல போட்டு பண்ணிட்டோம். ஆமா, எதெல்லாம் நம்மளால முடியுமோ எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோம். பூஜை ஐட்டம்ஸ், பூ. ஆனா ஐயரே கிட்டத்தட்ட ஒரு 57 ஐட்டம்ஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் கண்டிப்பா வேணும்னு. அதை பார்த்தோன்னே ஓகே அப்ப நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்க அத்தைட்ட கொடுத்துட்டோம். அதெல்லாம் அவங்க அம்மா அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அது கண்டிப்பா எல்லாம் இருந்து ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ப்ராப்பரா வந்து வர்மாலா, பராத், ரிசப்ஷன் இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணிடணும். அதனால இந்த பராத்துன்னு ஒன்று வந்து நார்த் இந்தியன் ட்ரெடிஷன்ல பண்ணுவாங்க. அதாவது வந்து எல்லாம் க்ரூம் சைடு எல்லாமே வந்து இந்த யானை இல்லை குதிரை என்னென்ன இருக்கோ அதில் வந்துட்டு க்ரூம் சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பையனை கூப்பிட்டு போய் பொண்ணு வீட்டு சைடு அங்கே பிரைடு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க கிட்ட க்ரூம் ஒப்படைச்சு அப்புறம் உள்ள வாக் பண்ணிட்டு வர்மாலா அதாவது இந்த மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ரிசப்ஷன் மாதிரி போகும். ஸோ அந்த பராத் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஸோ க்ரூம் அண்ட் பிரைட் சைடு 2 பேரும் வரட்டும், அப்போ தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே அந்த தோல் அவங்க கல்ச்சர் படி நிறைய இந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே செட் பண்ணி ப்ராப்பரா ஹார்ஸ், கேமல், யானை எல்லாமே இருந்துச்சு. எதுவுமே விடக்கூடாது, எல்லாமே. ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டோம், சரி பண்ணிடணும், எல்லாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதே மாதிரி வந்த கெஸ்ட் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யூஸ்வலாக இங்கே எல்லாம் கல்யாணம் எல்லாம் போயிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரிட்டர்ன் ஆகும்போது.
ரொம்ப எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. ஓகே. உங்களுக்கு பர்టిక్యులரா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரிச்சுவலா இருக்கட்டும், அங்க நீங்க Event. பண்ணது எது ரொம்ப பிடிச்சது அங்க இருந்தது? எனக்கு ஹல்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் என் டாடி மாமா எல்லாருமே அதில் இன்வால்வ்மெண்ட்டோட இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவங்க போய் டான்ஸ் ஆடினாங்க அதில். ஓகே. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹல்தி. அப்புறம் ரிசப்ஷன் வர்மாலா அது ரொம்ப 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 எல்லாருக்குமே அது ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 2 ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஃபேமிலில என்ன சொன்னாங்க? ஏன்னா உங்க வீட்ல தான் ஸ்டார்டிங் வந்து இனிஷியலி நோ சொல்லியிருப்பாங்க. ஆமா. கன்வின்ஸ் பண்ண கஷ்டப்பட்டு கூட்டு போயிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னப்பா படத்தையே காட்டின மாதிரி இருக்கீங்க அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இல்ல அப்பாவுக்கு எங்க மேல கம்ப்ளீட்டா நம்பிக்கை இருந்துச்சு. Okay. இவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ரொம்பலாம் எடுக்கல. உடனே ஓகே சொல்லி கண்டிப்பா நல்லபடியா பண்ணிடுவாங்கன்னு நம்பினாங்க. அதே மாதிரி அங்க நான் எக்ஸிக்யூட் பண்ணதும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே. அதே மாதிரி அப்பா இது வரைக்கும் யூஸ்வலா அந்த பப்ளிக்ல டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எதுவுமே என்ஜாய் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும்னு அது பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல எல்லாருக்குள்ள இருந்த அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் வெளியே எடுத்துட்டு வந்து எல்லாரையும் ஆட வச்சிட்டோம். அப்பாவும் வந்து ஆடி ஹல்தியில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள என்ட்ரி போறோம், ரிவீல் பண்றாங்க, பண்ணோன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சு அந்த அது ஜிங்குச்சா ஆக்சுவலி சாங் எங்களுக்கே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரிவீல் பண்ணோடனே அவங்க ஆடும்போது நாங்களே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் என்னோட வெட்டிங்லனா என்ன சொல்வீங்க? அதாவது நாங்க பிளான் பண்ணது 4 ஈவென்ட் தான். 5வது ஒரு ஈவென்ட் நாங்க பிளான் பண்ணாம நடந்துச்சு. அது என்ன வெல்கம் டின்னர். ஆமா போன அன்னைக்கு வெல்கம் டின்னர். ஆமா வெல்கம் டின்னரை நார்மலாக எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அங்க வந்து எல்லாரும் டான்ஸ் ஆட அதுவே ஒரு ஈவென்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது எங்களுக்கு இனிஷியலா ஃபர்ஸ்ட் டே அது ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருச்சு. ஓகே அப்ப ஸ்டார்டிங்கே நல்லா, ஏன்னா நாங்க ஒரு குழப்பத்திலே இருந்தோம், எப்படி எடுத்துட்டு போறோம், இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டோம், நல்லபடியா எல்லாம் ஈவென்ட்ஸையும் முடிச்சாகணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டே எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாம் அப்பா சித்தப்பா இவங்க அப்பா சித்தப்பா எல்லாம் உள்ள வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க. 2 ஃபேமிலி நல்ல மிங்கிள் ஆயிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அண்ட் வந்து மெயினா பொண்ணுங்களுக்கு வந்து தாலி கட்டுற மொமெண்ட் வந்து பயங்கர ஸ்பெஷல். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அழுக வந்துச்சா இல்ல வந்து அதுவே ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த தாலி கட்டினது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. எல்லாரும் எமோஷனலா இருப்பாங்க. எங்க டாடி எல்லாருமே கேட்டுங்க. ஐயர் என்ன பண்ணிட்டாரு, நார்மல் நம்ம ஐயர் எல்லாரும் வந்து ஒரு டைம் எடுத்துப்பாங்க தாலி கட்டுற வரைக்கும். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க டைம். எடுத்த உடனே எல்லாரும் வந்து ஐயோ, ஏன்னா நாங்க அவுட்டோர்ல வேற பண்ணோம். அன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் வெயில் வேற அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் கெட்டுங்க கெட்டுங்க சாமி போது சாமி கேட்டு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அது அப்படிதான் இருந்துச்சு. ஆமா ஓகே. அது ஒரு ஃபன்னா போயிடுச்சு. சிரிச்சிட்டே கட்டி முடிச்சினாங்க. சிரிச்சிட்டே கட்டி ஒரு முடிச்சிட்டாங்க. எமோஷனுக்கு என்ன வந்து பெண்மையா உணர வைக்க விடலாம்ன்றீங்க. இன்னொன்னு அவர் தாலியை கையில கொடுத்துட்டு கெட்டுங்கன்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் மந்திரம் ஓதிட்டு இருந்தாரு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி நான் உடனே கட்டிட்டேன். பாத்துக்கலாம் இனிமே. பட் வந்து நாங்க இன்னொரு வீடியோ பார்த்தோம். அது வந்து லிட்டரலி எல்லா பொண்ணுக்கும் வந்து டக்குன்னு பார்த்தா அழக வர மாதிரி இருந்துச்சு. பொண்ணு அழைப்புன்னு நினைக்கிறேன். பொண்ணு அந்த வீடியோ வந்து இவங்க கண்ணு பயங்கரமா ரெட்டா இருக்கு. இதை விட அவங்க அப்பா அழறது பார்த்தாதான் இன்னும் அழகா இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்துச்சு? இவ்வளோ இயர்ஸ் நம்ம ஃபேமிலியில இருந்துட்டு சடனா வந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறது, அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்துச்சு? அது அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் கூட எனக்கு ரெடி ஆகும் போது கூட இல்லை. அப்போ அந்த நடக்கும் போது எனக்கு கூட்டு போகும்போது தான் எனக்கு அந்த இது வந்து அப்பா அழுதோடனே என்னால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதான் அதான் எமோஷ்னலான மூமெண்ட் எனக்கு. ஏன்னா என்கிட்ட முன்னாடி நாள் சொன்னாங்க, ஐயோ நான் கேட்டேன், பொண்ணழிச்சு வர போறீங்க, எப்படி அழுகிற சீன்ஸ்லாம் இருக்குமா, மாமா அத்தெல்லாம் அழுவாங்க. இல்ல நாங்க எங்க ஃபேமிலில யாரும் எங்க அப்பா அழுவாங்க, நானும் அழமாட்டேன். இவங்க சொன்னாங்க அப்படி. நான் ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்ட்ராங். அதான் அப்பா அழுதோடனே எனக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு கூட பிறந்தவங்களா? ஒரு தம்பி இருக்கான். ஆமா. ஓகே. ஆக்சுவலி தம்பி அப்பா 2 பேருமே அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதான் எனக்கு அது என்னாலையும் முடியல. ஸோ அழுதுட்டோம். அந்த மொமெண்ட் தான். ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? என்னதான் ஒரு பக்கம் மேரேஜ் ஆக போது ஹாப்பியா இருந்தாலும் இவங்க வர ஃபீல் பண்றாங்களே, இவங்க ஃபேமிலி விட்டு வராங்களே, அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் மிக்ஸ்டா இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா அது அப்பா அம்மா என்கிட்ட யூஸ்வலா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல அவ்வளவு நல்லா பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலி டாடி பெட்டு. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அவங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ நல்லா பாத்துக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாளும் எந்த விஷயத்தினாலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது. அங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதை விட இங்க நல்லா இருக்கணும் அப்படிங்களா அப்பா தெளிவா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது இவங்கன்னே ரொம்ப கொஞ்சம். ஸோ இப்போ எப்படி இருக்கு? இன்னும் இந்த புது மருமக ஃபீல் இருக்கா? எப்படி பாத்துக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுல? சொல்லுங்க. எனக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் எங்க வீட்டுல இருந்த மாதிரியே தான் இப்போ இங்க இருக்கேன். எதுவுமே இல்லை. என் இஷ்டப்படி என்னோட சந்தோஷத்துக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா. ஸோ நீங்க எனக்கு இவங்க ஃபேமிலி செட் ஆயிடுச்சு. இது புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி பேசி வச்சு அத்தை மாமா இவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே சரி. எனக்கு எதுவுமே புதுசா தெரியல. எல்லாமே பழகின மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு.
ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஹேண்டில் பண்றது வந்து நாட் ஈஸி. எல்லா பசங்களுக்கும் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். இவங்க ரொம்ப செல்லமா? ஆமா ஆமா. ஓகே. நீங்க பாத்திருப்பீங்கல பயங்கர செல்லம் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ரொம்ப செல்லமா இருந்துச்சு பாக்க. இதெல்லாம் பாக்குறப்ப அப்படி இருந்துச்சு. ஏன்னா மாமா வந்து இவங்களை திட்டி நான் இது வரைக்கும், அதாவது இவ்வளவு 1 இயர் கேப்ல திட்டி பார்த்தது இல்லை. கேட்பேன், மாமா திட்ட மாட்டேன், இது வரைக்கும் வாழ்க்கையில திட்டினதே இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணாலும் திட்டவே மாட்டாங்க, எதுவுமே திட்டவே மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. அம்மா ஸ்ட்ரிக்ட், ஆனா அப்பா ரொம்ப செல்லம். திட்டு வாங்கினதே இல்ல. கஷ்டம் தான் நினைச்சேன். டாடி அப்பா மாதிரி இல்ல, அதை விட ஒரு ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெண்டா தான் இருப்போம். நான், அப்பா, தம்பி 3 பேருமே ஒரு செட்டு. அம்மா மட்டும் தனியா. அவங்க மட்டும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்களா? ஓகே. சரி, அது மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்லியா இருந்துறோம்னு ஃப்ரெண்ட்லியாவே எடுத்துட்டு போயாச்சு. ஓகே. ஆனா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணதாவது கஷ்டமா இருந்துச்சு? உங்களை நல்லா பாத்துக்கணுமே, உங்களை வந்து எல்லாரும் வரை இப்போ உங்க ஃபேமிலிலயும் உங்களை ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க, அந்த பிள்ளை கண்ணிலையும் தண்ணி கூட வரக்கூடாதுடா அப்படி சொல்லி சொன்னாங்களா? சொன்னாங்களே அப்படின்னாங்க. ஓகே. ஸோ அப்படின்றப்போ எப்படி நீங்க ஒன்று பிளான் பண்ணிருப்பீங்களே இவங்க இப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ட்டு? வாட் வாஸ் த தாட் இன் யுவர் மைண்ட் இவங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம்? சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, சரி கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும் தான் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்ந்துருக்காங்க, நம்ம எப்படி வந்து சின்னதாக நம்ம கோவப்பட்டால் கூட ஹர்ட் ஆயிடுவாங்க. அப்போ நான் யூஸ்வலாக கோவப்பட மாட்டேன், பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க ஆக்சுவலி கோவப்படுவாங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அப்படி எதுவுமே தெரியல. ஆமாம், அது கோவம் என்னமோ தெரியல. அது கல்யாணத்துக்கு போய் சுத்தமாக வந்து கோவமே வரமாட்டேது, என்னன்னு தெரியல. சரி, அது நல்லதுக்கு தான் வைங்களேன். ஸோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே அப்படியே போயிட்டோம். அவன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அப்படி வந்து காம்ப்ளிகேட்டடா பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள்ல ஒன்னாவே யோசிக்கிறோம். சோ அதனால ஈஸியா மேட்ச் ஆயிடுது. ஓகே, அதனால வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே டன். நம்ம ஜெய்ப்பூர் பத்தி நிறைய பேசிட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட திருநெல்வேலியில வந்து நீங்க திருப்பி ஒரு ரிசப்ஷன் மாதிரி தானே, அது ரிசப்ஷன் மாதிரி ஒன்று பண்ணீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா அந்த ஹைவே ஃபுல்லா உங்க கார் தான், அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதுல வந்து இல்லாத காரே இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லா லக்ஸுரி கார்ஸும் வந்துச்சு. ஸோ அது எப்படி எல்லாமே உங்க ஃபேமிலியோட தான், இல்ல வந்து நீங்க சொன்னீங்களா அந்த 23 சிப்ளிங்ஸ் எல்லாரோட சேர்த்து? இல்ல, அது எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். நாங்க பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். எல்லாமே நம்ம கார்ஸ் தான். அப்புறம் தள்ளி இன்னும் அந்த கார்ஸ் எல்லாமே சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸோட கார்ஸ் தான். எல்லாமே ஒன்னா. அதாவது இப்போ அது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஆமா ஆமா ஆமா, அது என்கேஜ்மெண்ட்டுக்கு, அது திருநெல்வேலியில நடந்துச்சு. ஆமா. ஸோ இவங்க வந்து அங்க இருப்பாங்க, நாங்க மாப்பிள்ளை சைட்ல இருந்து அவங்க மண்டபத்துக்கு போனோம். ஸோ அப்போ இங்க இருந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போன அந்த தருணம். ஏன்னா வெட்டிங் வந்து நீங்க கிரவுட் கம்மியா பண்ணிருக்கீங்க, பட் கம்பேரிட்டிவ்லி அப்போ திருநெல்வேலியில நீங்க பண்றப்ப நிறைய பேர் வந்து. ஆமா, அது எதுனாலனா ரிசப்ஷன் பூ வச்சோனே தெரிஞ்சிருச்சு இது மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் பண்ண போறோம். அங்க வந்து எப்படி எல்லாரையும் கூட்டு போக முடியாது. ஸோ சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் வருத்தப்படுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு ஈவென்ட் கண்டிப்பா வச்சோம்னு சொல்லி தான் என்கேஜ்மெண்ட்ல வச்சோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருமே கூட்டு வந்துட்டோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு யார் யாரை நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாதோ எல்லாத்தையுமே நம்ம என்கேஜ்மெண்ட் கூப்பிட்டு வந்து அங்க சிறப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமும் கல்யாணம் போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி, என்ன கூப்பிடாம போயிட்டீங்க, வச்சுட்டீங்க, இவ்வளோ இதா இருக்கும், வைக்கணும், வர முடியல, வைக்கணும், நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அப்பா என்ன யோசிச்சாங்கன்னா, சரி நம்ம சென்னை வந்து சென்னையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கூப்பிட முடியல. ஸோ இவங்க சென்னை ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸர்ஸ் நிறைய அப்பா பழக்கம். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து லீலா பேலஸ்ல வச்சு சும்மா ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சின்னதா ஒரு ரிசப்ஷன் மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஆமா, மொத்தம் வந்து உங்களுக்கு 3 ரிசப்ஷனா? ஆமா, ஒரு என்கேஜ்மெண்ட். ஆமா, ஒரு என்கேஜ்மெண்ட், அப்புறம் 2 ரிசப்ஷன். அங்க நார்த் இந்தியன் ஜெய்ப்பூர்ல ஒன்னு, சென்னையில ஒன்னு, திருநெல்வேலியில ரிசப்ஷன் பண்ணல. ஓகே, என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணோம். ஓகே, அப்ப அந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா ஆப்வியஸ்லி நிறைய கிரவுட் வந்திருப்பாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? எவ்வளவு 1000 பேர் வந்தாங்க? அது வந்து எப்படின்னா அது இந்த இலைய கவுண்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 15,000 மேல வந்த மாதிரி சொன்னாங்க. 15,000 மேல வந்துச்சு. அப்பா ஐ திங்க் அப்படிதான் வந்து பெரிய வெட்டிங்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியில. ஏன்னா அது இலை கவுண்ட் வச்சு சொல்லுவாங்க, இவ்வளவு இலை காலியா இருக்குன்னு. மேபி 2 பேர் ஒரே ஆள் 2 தடவை கூட சாப்பிட்டுருக்காங்க தெரியல. இருந்தாலும் வந்து இவ்வளவு 15,000 பேரும் திருப்பி சாப்பிட முடியாது. அண்ட் வந்து உங்க வெட்டிங்க பாக்குறப்ப எல்லாருக்கும் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு, என்னப்பா இது பல கோடிகள்ல பண்ணிருப்பாங்க போலப்பா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேற டிஃபரெண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் தான், மத்தபடி நார்மல். மத்தபடி அது ஏதாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணீங்களா? இவங்கள மாதிரி பண்ணணும், இல்ல இந்த செலிபிரிட்டி பண்ண வெட்டிங் மாதிரி பண்ணணும்? அப்படி இன்ஸ்பயர் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைச்சு பண்ணது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஈவென்ட்ஸ் இருந்துச்சுல, ஆப்வியஸ்லி உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, என்னடா அது அடுத்து ஈவென்ட்டா இருக்கே, அந்த மாதிரி டயர்ட்லாம் ஆச்சா உங்களுக்கு? ரொம்ப டயர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியல, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போக 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி டவுன் ஆகிட்டே வந்துச்சு. ஏன்னா 3 நாள்ல நாங்க 5 ஈவென்ட் வச்சிருந்தோம்.
ஒரு ஈவெண்ட்டும் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சு கொண்டு இல்ல போயிட்டோம். கெஸ்ட்டுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள். நாங்க அவுட்ஃபிட் போட்டு மேக்கப் போட்டு அது ஷூட் Shoot பண்ணணும். பண்ணணும். நாங்க Photo 2 shoot hours பண்ணணும். முன்னாடி ரெடி ஆகணும். ஆமா, ஏன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு 2 hours முன்னாடி ரெடி ஆகி ஷூட் பண்ணணும். அப்போ 2 hours முன்னாடி ரெடி ஆகிறதுக்கு 2 hours முன்னாடி எந்திக்கணும். ஆமா. ஸோ அதனால வந்து இப்போ 9 o'clock ஈவெண்ட்னா 5 o'clock எந்திரிச்சு 7 o'clock ரெடி ஆகி 9 o'clock வரைக்கும் ஷூட் போவோம். ஷூட் 7 to 9 பண்ணிட்டு அப்புறம் உடனே ஈவெண்ட்குள்ள போவோம். 3-4 ஈவெண்ட் Rest கரெக்டாக அப்படியே எடுக்கல. ஆமா ஆமா ஆமா. Rest எந்த ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கூட பரவாயில்ல, அவங்கலாம் வந்து அவங்கலாம் பாவம். ஆமா, எனக்கு- மேக்கப் ஆமா எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். ரொம்ப ஆமா. கஷ்டம். ரொம்ப டயர்டானது வெட்டிங்க்கு அப்புறம் உள்ள அந்த ரிசப்ஷன். அதான் லாஸ்ட் ஈவெண்ட், ரிசப்ஷன் ஈவெண்ட். வெட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். வந்துட்டு அப்பா எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொல்லி எல்லாரும் ஒரு திருப்தியா இருக்காங்க. இவங்க வந்து ரிசப்ஷன் ஆனா நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோமா, நம்ம சென்னையில் போய் பார்த்தோம். ஏங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு பிளான், ஏன்னா ரிசப்ஷன்னா மெயினா பிளான் பண்ணி ஆமா, அவ்வளவு தூரம் North பெருசா Indian பண்ணணும் style அப்படின்னு தான் பிளான் பண்ணுவேன். பண்ணோம். அதுல அந்த லெஹங்கா போட்டுலாம் ஆமா வருவீங்கல்ல. ஆமா ஆமா, அதுலதான் நிறைய பிளானிங் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரே வாரத்துல முடிச்சிடலாமா நாங்க, ஒண்ணு மட்டும் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருங்க, வேற வழி இல்ல. சரி ரெடி ஆகிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனேன். அப்படியே படுத்து தூங்கியாச்சு. தூங்கிட்டாங்க. 2 hours தூங்கிட்டேன். என்ன 2 பண்ண? hours ஆ? ஆமா. நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 hours தான் இருக்கு. 2 hours தூங்கிட்டாங்க. நானும் சரி இவங்க ரெடி ஆயிருப்பாங்க, நான் ரெடி ஆகி கீழே வந்துட்டேன். இவங்க ஃபோன் பண்றாங்க, 2-3 ஃபோன் பண்ணாங்க, எடுக்கல, எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் டச்செல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெடி ஆகிட்டீங்களா, நான் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னேன். அப்படியே இருக்கேன். வந்து பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காங்க. மார்னிங் போட்டு மேக்கப் கூட வாஷ் பண்ண அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் நேரா மேக்கப் ஆர்டிஸ்ட் ரூம் பக்கத்து ரூம்லயே போட்டேன். நேரா அங்கதான் ஓடி போனேன். அப்படியே போய் உட்காந்துட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா ஹெல்ப் ரொம்ப பண்ணாங்க. help பண்ணாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணி குவிக்கா ரெடி பண்ண வச்சு உடனே கூட்டு வந்துட்டாங்க. ஷூட் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் பண்ணோம், பண்ணிட்டு உடனே ஆமா. பராத்துக்கு போயிட்டோம். பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இவ்வளவு நடந்திருக்கானா, அது அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த நீங்க ரெட் கலர்ல லெஹங்கா லெஹங்கா, போட்டிருப்பீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க ஒயிட் ஆமா, கொஞ்சம் க்ரீம் ஷேட், ஐவரி க்ரீம் ஷேட். இருந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணீங்களே, இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது அடிஷனலா வந்து இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹெலிகாப்டர்ல என்ட்ரி, இல்ல வந்து அதுல என்ட்ரி, இதுல போட்டோ ஷூட் பண்ண, அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல பண்ணீங்களா? ஹெலிகாப்டர் என்ட்ரி ஆக்சுவலா பிளான் பண்ணாங்க. ஆனா அங்க வந்து கொஞ்சம் ட்ரோன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த ஏரியால ட்ரோன் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட், ஃபாரஸ்ட் ஏரியானால அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரோன் ஷோ மட்டும் ஒன்று பிளான் பண்ணோம். அதுவுமே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணோம். அது ப்ராப்பராக லேண்டிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ அது ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆமாம், அதனால தான் பராத் அந்த மாதிரி போயிட்டோம். ஆமாம் ஆமாம், ஓகே. மற்றபடி நீங்க நினைச்சது எல்லாமே பண்ணிட்டீங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனா நீங்க நினைச்சு இது வந்து அவுட்புட்டா எப்படி வரும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. பட் பயங்கரமா அவுட்புட் வந்த ஒரு ஈவென்ட். இங்க இருந்து கிளம்புறதுல இருந்து கொஞ்சம் பயந்துட்டே தான் 2 பேரும் பேசிட்டே இருப்போம், எப்படி இது கொண்டு வந்துடலாமா, கரெக்டா எல்லாம் வந்துருமான்னு. ஃபேமிலியும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க, கூட நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. வந்த கெஸ்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகல. ஏன்னா ஃபிளைட் ஏறும் போது எல்லாருக்கும் பயம், 220 பேரும் வரணுமே, எப்படி ஒருத்தவங்க ஸ்கிப் ஆயிடக்கூடாது. ஒரே டைம் தான் எல்லாரும் ஃளைட் ஆமா, ஏறுறீங்க. போகும்போது 100 பேர் ஒரு ஃளைட், இன்னொரு 100 பேர் இன்னொரு ஃளைட். வரும்போது எல்லாருமே சேம் ஃளைட்ல வந்தோம். ஆனா உங்களுக்கு அப்ப அந்த ஹோல் ஃளைட்லயே நீங்க தான் இருந்திருப்பீங்க. ஆமா, வரும்போது ஃபுல் ஃளைட் நம்ம தான் இருந்தோம். செம்ம மாசா இருக்குங்க. ரொம்ப இதெல்லாம் படத்துல ஒரு சீனாவே வைக்கலாம் இல்ல? ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுவும் வரும்போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியா வேற இருந்தாங்க. சரி எல்லாம் எல்லாமே நல்லபடியா முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்படின்னு எங்களுக்கும் நல்ல ஹாப்பி. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம். அது கரெக்டா போய் சேர்ந்துருச்சு எல்லாருக்கும். நீங்க உங்க வெட்டிங் வந்து உங்க ஹோல் ஃபேமிலிக்கு மறக்க முடியாத ஒரு வெட்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல? ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எஸ். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.